ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம தளபதி வந்த இஷ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களே பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்டில் இருந்தாங்க. அதில் நம்ம டிவோர்ஸ் நியூஸ் தான் நம்ம தளபதி டிவோர்ஸ் நியூஸ். பட் டிவோர்ஸ் நியூஸ் இங்கே பிரச்சனை கிடையாது. இந்த டிவோர்ஸ் நியூஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா கூட ஒரு மேரேஜுக்கு ஒரு போயிருப்பார். ஸோ இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டுச்சு. ஃபேன்ஸ் மத்தியில் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆகினாங்க. ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிராகவும் ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் மனதளவுமே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அரசியல் வர டைமில் எலெக்ஷன் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்படி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனுக்கு ஒரு நல்லொழுக்கன்றது ரொம்ப முக்கியம். அவர் பர்சனல் லைஃப்ன்றதை தாண்டி இது வந்து டெக்னிக்கல் பர்சனலாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் அடல்ட்ரியில் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இவர் நடிகர் தான், பட் இருந்தாலும் அது வந்து பேசிக்காகவே இந்த இடத்துல ரொம்பவே தப்பாகிடுது. இது வந்து எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இது யாரும் மட்டும் கொடுக்கவே முடியாது. அதனால் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மனதில் வேதனையும் பட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நடந்த மகளிர் நாள் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மகளிருக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்குள்ள திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பற்றியும் பேசுவார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசனாக நடக்கிற இந்த பிரச்சனை காரணமாக நீங்கள் எல்லாருமே ஹர்ட் ஆனது எனக்கு தெரியுது. நீங்கள் ஹர்ட் ஆனதுனால நானுமே ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், மக்களுடைய பிரச்சனை நம்ம ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த டிவோர்ஸ் இஷ்யூவும் இந்த த்ரிஷா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் இதனால் வருத்தப்பட வேண்டாம், இதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தளபதியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு. இது எக்ஸ்பிளைன் கிடையாது, பட் அவரே ஒரு ரிப்ளை மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து அக்கறையோடு இருக்கணும். ஏன்னா வந்து எலெக்ஷன் டைம் வேறு. அண்ட் ஒரு தலைவர் வந்து இதை செய்யக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நார்மலைஸ் ஆகிடும். சின்ன வீடு வச்சுருக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனைவிற்கு முன்னாடி பின்ட்டு போகிறதுன்றது ரொம்ப 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 தப்பான விஷயம். இந்த சமுதாயத்தில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி தலைவர் நம்ம முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் இவர் நாட்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறாரு, ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போகிற நம்புகிற ஒருத்தர் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிடுறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அப்போ அவருக்கு மெச்சூரிட்டி இருக்காது, ஒரு வயசு பையன் டைம்லைன். பட் இப்போது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லெவலில் அவர் இருப்பார். ஸோ இந்த இடத்துல அவர் கொஞ்சம் அக்கறையாக கொஞ்சம் பார்த்து ஒழுக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி ஒரு நடிகராக இப்போ அவர் இல்லை, இப்போ அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கார், நாளைக்கு சிஎம்மாக கூட ஆகலாம். ஸோ அவரோட நல்லொழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லொழுக்கம் தாண்டி ஒரு பேசிக் டிசிப்ளினே ரொம்ப முக்கியம். ஸோ பார்ப்போம் நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாலோ பண்ணுறாரு. கண்டிப்பாக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிருப்பார். அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சுன்றதை அவர் சொல்கிறாரு. ரசிகர் ஹர்ட் ஆனதை பார்த்து நானும் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து மிஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தை அவர் பண்ண மாட்டார், நம்ம நம்புவோம்.